ஹே ஹாய் காய்ஸ், நான் தான் அவங்க எனி கேமர். இன்றைக்கி நம்ம வந்து ரோப்ளெக்ஸ் கேம் பிளே தான் பண்ண போகிறோம். ரோப்ளெக்ஸில் வந்து ஸ்கூல் எஸ்கேப். நான் எதுக்காக ரோப்ளெக்ஸ் கேம் பிளே போட்டேன்னா, ஸ்க்ரீனில் இப்போ ஒரு கமெண்ட் போடுறேன், அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இவங்களாம் தெரில. ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு ஆளாக மதித்தது மட்டும் இல்லாமல், ஸோ ரோப்ளெக்ஸ் கேம் பிளே போடுங்க சொல்லி ப்ளீஸ் நீ எவ்வளோ ப்ளீஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த நல்ல மனசுக்காக தான் நான் ரோப்ளெக்ஸ் கேம் பிளே இது போடுறேன். ஸோ அவங்க வந்து ட்ரெஸ் அப் டப்புன்னு ஏதோ சொன்னாங்க, பட் எனக்கு இப்போதைக்கு அது தெரியல. ஸோ போக போக வேணும் நம்ம அதை ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நன்றி உங்களை சப்போர்ட்க்கு. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப பேச வேணாம், லெட்ஸ் கெட்டிங் டு த கேம் பிளே. ஸோ இவர் தான் நம்ம டீச்சர் நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு தலைவா வணக்கம். இவர் மேக்ஸ் டீச்சராக சயின்ஸ் டீச்சராக தெரில. ஸோ என்னடா நம்ம ஃப்ரெண்ட் எனக்கு யாகுரா திஸ் கிளாஸ் இஸ் போரிங்கா, ஸோ போரிங்கா. யாகுரான்றது பேர் என்னத்தான். ஸோ இங்கே வந்து கிளாஸ் பெல் இருக்குது. இந்த பெல்லை வந்து நம்ம அடித்தோன்னா இந்த கிளாஸை விட்டு எஸ்கேப் ஆகலாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்னடா இவன் லேடி கேரக்டர் வச்சுட்டு யாகுரான்னு நேம் வச்சுருக்காங்க. நான் வந்து சீரியஸாக சொல்ல போனால் இதில் வந்து லேடி கேரக்டர் இருக்குன்னு சொல்லி அக்செப்டே பண்ணலை. ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால் யாகுரான்னு நேம் கொடுத்தேன். பார்த்தா அதில் லேடி கேரக்டர் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எங்கே பாருங்க, ஐயோ கிளாஸ் ரூமில் தூங்குறாங்க இவன் ஒருத்தர். நான் ஆதாரி போயிடல. ஸோ விடுங்க, இந்த பெல்லை வந்து கிளிக் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, அலாரம் அடிச்சிருச்சு. நம்மளை இப்போ கிளாஸை விட்டு வெளியே போன்னு சொல்கிறாருங்க. ஐயோ அசிங்கப்படுத்துகிறாரே. ஸோ அதை விடுங்க, ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி வாங்கினது கிடையாது. இது என்னடா க்ரீனா? ஓ செக் பாயிண்ட் போலங்க. இதுதான் சூப்பர் இல்லை எனக்கு புரியல. இப்போ என்ன நடந்துச்சு எனக்கு சத்தியமாக புரியலங்க. இல்லை எனக்கு புரியலங்க உண்மையிலே. ஸ்ட்ரைட்டாக அப்படி போனேன். என்னடா இது? ஓகே இப்போ புரியுது. கீழே வந்து ப்ளூ கலராக என்னமோ போகுது. ஸோ அதை நம்ம தொடாமல் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே அங்கே பாருங்கள், முன்னாடி பாருங்கள், ஜம்ப் பண்ணி போகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறேன். வேற மாதிரி. சூப்பருங்க. நாங்களாம் யார் அப்போவே அப்படி. ஸோ அதை விடுங்க, மொக்கே வாங்கிட்டேன் ஃபஸ்ட் டைமு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மொக்கே வாங்குறதா இருந்தாங்க. இங்கே யாருங்க நின்றுருக்காமே. ஹே யூ நீட் டு ஃபைண்ட் சம்வேர் டு ஹைட் குவிக் ரன் இன் த வெண்டா. ஓகே இந்த வெண்ட்டுக்குள்ளே போக சொல்கிறாரு. ஐயோ போக முடியலடா. ஸோ இந்த கேமில் வந்து கொஞ்சம் பக்கு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கான்செப்டே அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பக்கு மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பக்கு மாதிரி ஏதாச்சும் சீன் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நம்ம வந்து எங்கே வந்துட்டோன்னா புரியல. பி கேர்ஃபுல் ஆஃப் த லாவாவா? புரியலங்க எனக்கு. கீழே இருக்கிறது லாவாவா? எட்டி பார்ப்போமா? ஐயோ ஜஸ்ட்டு கீழே விழுந்திருப்பேன். எட்டி பார்க்க தான் நினச்சேன், பட் குதிப்பேன் அக்செப்டே பண்ணல. ஸோ போன வீடியோவில் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஃபன்னி மியூசிக் கொடுங்க சிஸ்டர், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பேக்ரவுண்டில் வந்து நான் ஃபன்னி மியூசிக்கே போட்டிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் நிறையவே வளர்றேங்க. இதுதான் 2வது வீடியோ. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சேனல்லே இதுதான், அது என்ன சொல்கிறது, ஹாரர் ஃபன்னி கேம் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபன்னி கேம் பிளே அது நம்ம சேனலில். ஸோ வந்து ஃபன்னியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது, உங்களை பொறுத்து தான் இருக்குது. ஐயோ கீழே விழுகாமல் போகணும். பேசிக்கிட்டே எந்த இடத்துக்கு வந்துட்டோன்னே தெரியலைங்க. ஸோ நம்ம கீழே விழுகாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸோ வந்து நான் இப்போது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் வந்து கிராணி கேம் பிளே நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் வீடியோ பண்ணேன். ஃபஸ்ட் டைமே என்னோடய சேனலில் போன ஒரு கேமுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதேமாதிரி உங்கள் 11 சப்போர்ட்டை எல்லா கேம் பிளேக்கும் கொடுங்க. ஸோ ஓகே ஸோ ரொம்ப நன்றி காய்ஸ். அப்படியே விழுகாமல் போயிடணும், அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மிஷின் இல்லைங்க, இது 5வது மிஷின் நினைக்கிறேன், எனக்கே தெரியல. ஸோ நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக், அதனால் கணக்கெல்லாம் கரெக்டாக கவுண்ட் பண்ணியிருக்க மாட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இங்கே ஒரு செக் பாயிண்ட்டுங்க. இது என்ன ரெட்டாக இருக்குது? வில்லங்கமாக இருக்குமோ? ரெட்டு மேலே ஜம்ப் பண்ணால் ஒயிட் மேலே ஜம்ப் பண்ணணுமா? புரியல எனக்கு. நம்ம ரெட்டு மேலே தான் ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இப்போ புரிஞ்சு. நான் வந்து தெரியாமல் ஜம்ப் பண்ணிட்டேன். கரெக்டாக பார்த்து அந்த ஒயிட் கலர் மேலே ஜம்ப் பண்ணு போடு. வேறு மாதிரி. இன்னொன்று இருக்குங்க. இன்னொன்று இல்லை, 2 இருக்குது. இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று போடு. வேற மாதிரி. என்னடா இது சுற்றிக்கிட்டு இருக்குது? மேலே என்னமோ காற்று மாதிரி போகுதுங்க. போகலாமா? சரி நம்பி பறக்குறேங்க. போடு வேற மாதிரி. நமக்கு ரக்கம் வளர்த்துருச்சு. ஸோ இங்கே ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே ஒரு வென்டிலேட்டர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம டீம்மேட்டு. ஸோ இதில் வந்து நம்ம சேட்டெல்லாம் பண்ணலாம் சொன்னோம். சேட் ஓப்பன் பண்ணுறதாகவும் இல்லை. ஏன் சொல்லுங்கள், நமக்கு வேண்டத்த வேலை. ஸோ நம்ம வேலை கேம் பிளே, அதை மட்டும் கண்டினியூ பண்ணுவோம்.
ஸோ கீழே விழுந்துடாமல் போகும். சைடில் அப்படியே பார்த்து பொறுமையாக போ. யாகுரா, ஐயோ நம்ம சேனலோட பேராச்சும் வச்சுருக்கலாங்க, தெரியாமல் யாகுரான்னு வச்சுட்டேன். ஸோ யாகுரான்ற அந்த நேம் வந்து எந்த அனிமியில் வரும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து அனிமியில் இருக்க ஒரு கேரக்டரோட பேர் தான், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த பேர். ஸோ அதனால தான் யாகுரான்னு கொடுத்தேங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் என்ன நினச்சிங்க? நீங்கள் ஒன்றும் நினச்சிருக்க மாட்டீங்க, நானே ஏதாச்சும் சொல்லி நினைக்க வச்சுருவேன். ஸோ ரொம்ப வளவலன்னு பேசுனேன்னு மன்னிச்சிக்கோங்க. ஓகே. இங்கே செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோங்க. அங்கே பாருங்க, முன்னாடி க்ரீன் கலர் என்னமோ ஒன்று போகுது. கண்டிப்பாக இது ஆபத்தானதாக தான் இருக்கும். ஏன்னா கீழெல்லாம் க்ரீனாக தான் இருக்குது. கீழே விழுந்தாலும் நம்ம செத்தோம் தான். ஸோ அது திரும்ப உள்ளே போகும்போது நம்ம போயிடுவோம் அந்த பக்கம். ஸோ நமக்கும் கொஞ்சம் மூளை இருக்குது, ஷிக்கமாரு மாதிரி பர்ஃபெக்டாக இல்லை தான். ஸோ வந்து ஆனாலும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்மளுக்கும் இருக்குங்க. நான் வெளிப்படுத்துறது கிடையாது, ஏதோ ஒன்று விடுங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட வேண்டியதான். எந்த பக்கம் போனாலும் ஒரே இடத்துக்கு தான் போயிடுவோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படி தான் இருக்கும் இந்த கேமோட கான்செப்ட். குதிச்சிட்றாங்க இப்போ. ஜிம் கிளாஸா? புரியல எனக்கு. கிளாஸ் ஒன்று ஜிம் கிளாஸ் கொண்டுட்டோமா? இங்கே பாருங்கள், நம்ம சார் இங்கே இருக்கார் போல். என்ன சொல்ல போகிறது தெரியலையே. ஹலோ யாகுரா, இட்ஸ் டைம் ஃபார் ஜிம் கிளாஸா? ஆமாம், ஓகே சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். புரியல. இதில் வந்து நம்ம ஃபெயிலர் ஆகிட்டோன்னா முறைக்கிறாருங்க, எனக்கு புரியல சத்தியமா. என்ன ஆயிடுச்சு இப்போது? ஏதோ ஒன்று. இங்கே பாருங்க, பாவங்க கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. பாவம். ஸோ இவங்களுக்காக வச்சு கண்டிப்பாக நம்ம ப்ளே பண்ணணும். ஸோ இங்கேருந்து அப்படி ஜம்ப் பண்ணணும் நம்ம. இப்போ அப்படி போடு வேறு மாதிரி. ஸோ இன்னொன்று இருக்குது. குதிச்சுடா கைப்புள்ள. ஐயோ என்னடா இது? இங்கே பாருங்கள், பக்கல். சரி பக்கல் வேறு, நம்ம விழுந்து தான் செத்தோம். ஓகே, இவங்களுக்காகச்சும் நம்ம கண்டிப்பாக ப்ளே பண்ணணுங்க. இங்கே பாருங்கள். ஸோ ஓகே, இன்னொன்று இருக்குங்க. ஸோ கரெக்டாக பார்த்து ஜம்ப் பண்ணிடணும். போடு வேறு மாதிரி. ஓகே. இங்கே பாருங்கள், திஸ் கேம் டூ ஹார்ட், ஐ கிவ் அப், ஐ வான்ட் பி கோ ஹோமா. தலைவா கிவ் அப்பா, நருட்டோவை பாருடா. ஐயோ, நம்ம பார்க்குறவங்கலாம் நருட்டோவை பாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போல்லாம் கிவ் அப்புன்ற ஒரு வார்த்தை கேட்டல நம்ம நருட்டோ ஞாபகம் தான் வருது. ஸோ வாழ்க்கையில் யாராச்சும் கிவ் அப் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நருட்டோ அனிமையை பாருங்கள். ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் நருட்டோ அனிமையை பாருங்கன்னு சொல்கிறதா இருக்குது. ஸோ உண்மையில ஆமாங்க, நீங்கள் வந்து வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ஸோ நருட்டோ அனிமையை பாருங்கள், திரும்ப வாழணும்னு நினைப்பீங்க. ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க காய்ஸ், ரொம்ப சாரி. இதுதான் நம்ம சேனலில் வர ஃபஸ்ட்டு ஃபன்னி கேம் பிளே. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ ஆனாலும் இன்னும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஃபன் பண்ணுறேன். சரி ஓகே. அங்கே பாருங்கள், நம்மளை விட முன்னாடி ஒருத்தி போகிறா. தள்ளுவா. ஐயோ, இவன் என்னங்க நம்மளை தள்ளுறா? அட பாவி. சரி ஓகே. அடப்பாவியில் அடிப்பாவி. ஐயோ, கொஞ்சம் வளருதுங்க, பயங்கரமாக வளருது, கொஞ்சம் கிடையாது. ஸோ பார்த்து போடு வேறு மாதிரி. செக் பாயிண்ட் இருக்குது, செக் பாயிண்ட்டை பிடிச்சிக்குவோம். பிடிச்சாச்சுங்க. ஸோ செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணும். நாங்களே யார்? புரியல. எங்கே பாருங்க. அந்த ஒயிட் கலரில் மேலே பட்டா நம்ம செத்துருவோம்னு நினைக்கிறேன். ஆஹா, சொல்லி வாய முடியலங்க, நம்மளே செத்துட்டோம். என்ன கொடுமை சரவணன் இது, நமக்கு வந்த சோதனை அங்கே இது. சரி விட்டு தள்ளுங்க. இங்கே ஒன்று இருக்குது, பார்த்து மெதுவாக அப்படி போடு வேறு மாதிரி. இல்லை, கொஞ்சம் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பாக இருக்குங்க எனக்கு. இந்த ஒன்று இருக்குது, கரெக்டாக பார்த்து பொறுமையாக ஜம்ப் பண்ணிடணும். போடு தக்கிட வேற மாதிரி. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஸோ எங்கே கேட்டேன்னு எனக்கே தெரியலங்க. சும்மா ஃபன் பண்ண அவ்வளோதான், எனக்கே தெரியாமல் எப்படிங்க சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரவுண்டு கொண்டுட்டோம்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஓவர் எட் யாகுரா, இட்ஸ் டைம் ஃபார் ஃபுட்பாலா? தலைவா, எனக்கு ஃபுட்பால் ப்ளே பண்ணவே தெரியாது. சரி சார். யுவர் ஜாப் இஸ் கோ கெட் பாஸ் ஆஃப் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸா? புரியல, எனக்கு சுத்தமாக புரியலங்க. இங்கே ஒருத்த கத்துறான். எனக்கு கான்செப்டே புரியலடா. ஐயோ, என்னத்த பண்ண போகிறாங்க தெரியலையே. ஓடும், அதை தவிர வேறு வழி இல்லை. எல்லாரும் நம்ம பக்கம் வராங்கடா. ஐயோ, மாட்டிக்கிட்டவான்னு புரியல. அவங்க 3 பேர் எதுக்கு அங்கேயே நின்றாங்க? இவன் ஒருத்தன் என்னையே தோட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, போச்சு, சோழி முடிஞ்சு நினைக்கிறேன். தலைவா விட்டுறியா? தெரியாமல் வந்துட்டேன், எனக்கு ஃபுட்பால் ஆடவே தெரியாது. விட்டுறியா? ஐயோ, இருங்க ஒரு செகண்ட் நின்று பார்ப்போமா? பயமாக இருக்குங்க. ஸோ நின்று பார்ப்போம். புரியல. டேய், ஏன்னா இப்போ நின்றா நீ? எனக்கு புரியலங்க, சுத்தமாக புரியல, கான்செப்டே புரியல. ஸோ நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியல நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து முன்னாடி ஒரு டோர் இருக்குது, அங்கே போவோம். ஸோ போனோம், அவ்வளோதான். என்ன பண்ணோன்னு தெரியலங்க. ஸோ எப்படியோ ஒன்று மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து ஓப்பன் பண்ணி போயிடுவோம்.
ஸோ செக் பாயிண்ட் இருக்குது. என்னடா இது பட்டு சாவுறாங்க, ரெட் கலராக இருக்குது, புரியல எனக்கு என்னவா இருக்கும். பார்த்து பொறுமையாக லேசர் லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போங்க, என்ன ஃபாஸ்ட்டாக போகிறானா நினச்சேன். ஓவர் சீன் உடம்புக்கு அவன் ஃபாஸ்ட்டாக வடி போகிறானே அவங்க அவசரம் மட்டும் வந்தான்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளை. ஸோ இங்கே வந்து க்ரீனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி பொறுமையாக போவோம். எங்கேயாச்சும் பட்டாலும் செத்துருவோம். ஸோ கொஞ்சம் அப்படிப்பா ஆஹா லைட்டாக தாங்க டச் ஆச்சு, அதுக்கே சோழி முடிஞ்சு விட்டாங்க. ஓகே நம்ம ஃப்ரெண்டு போகிறாங்க. அவனோட நேம் பார்த்தீங்களா? ஐயோ வித்தியாசமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பாவங்க செத்துட்டாங்க. ஸோ நம்ம பொறுமையாக ப்ளே பண்ணுவோம். நீங்கள் எதுக்கு அப்புறம் இவ்வளோ பொறுமையாக ப்ளே பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ரோப்ளெக்ஸ் கேம் ப்ளே பண்ணுறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து நிறைய கேம் ப்ளே இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கேம் ப்ளே எது போடுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ரோப்ளெக்ஸ்லேயே போடுறேன். உங்களுக்கு எந்த கேம் ப்ளே போடணுன்னு தோணுதோ ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் பேக் டு த கேம் ப்ளே. இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குங்க, இங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே தான் போகணும். செக் பாயிண்ட் இன்னும் பிடிக்கலங்க நம்ம. இதோ இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ட்ராப்பு, நம்ம கிரானி ட்ராப்புங்க. சொன்ன கிரானி ட்ராப் இப்படி இருக்காது, பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்து படாமல் பொறுமையாக போகணுங்க. ஆஹா சொல்லி வாய முடியலங்க. என்னடா இது நமக்கு வந்த சோதனை. இப்படி நமக்கு கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெளியாக வச்சோம், எப்படிங்க தப்பிக்கிறது. சரி விடுங்க, எப்படியாச்சும் ட்ரை பண்ணுவோம். சைடில் போய் பார்ப்போமா, போடு வேறு மாதிரி. ஸோ இப்போது நடுவில் தான் போயாகணும், வேறு வழியில் அங்கே பாருங்க அவன் நடக்கிறத. ஸோ பார்த்து பொறுமை பார்த்து போமா யாகூரா, கொஞ்சம் பார்த்து போ. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதையும். ஸோ செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோங்க. என்னடா இது புரியல எனக்கு கான்செப்ட். என்னங்க இவன் செத்துட்டான், பாவங்க கதவு தந்து. புரியல நான் எப்படி செத்தேன்? அடச்சை கரும பக்கான்னு நான் எப்படிங்க செத்தேன் எனக்கே தெரியல. ஸோ ஏதோ ஒன்று இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வி நீட் டு கெட் இன்டு கிளாஸ் ரூம், சூஸ் த கரெக்ட் ரூமா. நம்ம கரெக்டான ரூமை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம வந்து மெயின் டோருக்கே போயிடுவோம். இங்கே பாருங்கள் ஒரு பெரிய டோர் இருக்குது, இது ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுவோம். அடங்கையால என்னடா இது டோரே திறக்க முடியலங்க. ஸோ இங்கே ஒன்று இருக்கு, சூப்பருங்க. ஃபஸ்ட் இதில் நம்ம இருங்க. ஹலோ கிளாஸ், டுடே வி ஆர் கோயிங் டு ஒன் ஃபெயில்டு ட்ரிப் இன் அனதர் டைமென்ஷனா. அனதர் டைமென்ஷனா, சூப்பர் சார், சூப்பர் தலைவானா வாயில் வருது. ஆல் டு இருங்க, நான் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். அவர் வந்து ஏதோ பொருளை மிக்ஸ் பண்ணுறாரு அண்ட் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படியே மெதுவாக போகுது. எங்கே போகுதுன்னு நல்லா கேட்கக்கூடாது. ஸோ அது எங்கே போகுதுன்னு எனக்கே தெரிலங்க. ஸோ கீழே அப்படியே ட்ராவல் பண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன். புரியலை என்னாச்சு. சூப்பருங்க டடா. யூ மேபி நவ் கோ இன் ஒன் அட் த டைம். ஓகேவா, நம்ம வந்து இந்த டைமென்ஷனுக்கு போகலாம். அதாவது இந்த டைமென்ஷன்லேருந்து வேறு டைமென்ஷனு. ஸோ யாரும் போகலையா நம்ம கிளாஸ்லேருந்து? ஸோ நம்மளே ஃபஸ்ட் போயிடுவோமா? இல்லைங்க ஃபஸ்ட்டு ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான், அவன் போய் முடிச்சிட்டான். ஸோ இப்போ நம்ம போகலாமா? இங்கே என்னமோ சொல்கிறாங்க, இவன் என்ன சொல்கிறான்னு தெரில. ஸோ நம்ம போடு வேற மாதிரி. கேண்டி லேண்டா, புரியல எனக்கு. அப்போ நான் கேண்டி லேண்டுங்க, இது உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டி. ஓகே, ஃபஸ்ட்டு மிஷினே ஈஸியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பயங்கரமாக வளர்றேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஜம்ப்பு அவ்வளோதாங்க முடிச்சு. ஃபஸ்ட்டு மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டாவது என்னது, எங்கே பாருங்கள் லாலிபாப், சூப்பர் செக் பாயிண்ட்டை பிடிச்சிடுவோம் நம்ம. ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து போச்சு. நான் வந்து பேட் வேர்டு யூஸ் பண்ணேன், அடங்கொய்யாலன்ட்டு சொல்ல வந்தேன். ஆனாலும் அந்த பேட் வேர்டுன்னு நினச்சி அப்படியே கம்மி பண்ணிட்டேன். ஸோ ஓகே இங்கே பார்த்தீங்களா, இது கரெக்டாக இது இப்படி. இப்போ எல்லோ கலர் டெடி மேலே ஜம்ப் பண்ணணும் நம்ம. பொறுமையாக ஜம்ப் பண்ணேன். ஓகே ஜஸ்ட் மிஸ் செத்துட்டோன்னு நினச்சேன். க்ரீன். இப்போ நம்ம சேனலோட கலர் பர்பிள். என்னடா இது, நம்ம சேனல் கலர்லேயே போய் செத்துருக்கோம். ஒரே அசிங்கமாக போச்சு குமார், போச்சுங்க, ஒரே அசிங்கம் தான் எனக்கு. ஸோ இருங்க, ஃபஸ்ட்டு ரெட்டு அண்ட் இருங்க பொறுமையாக போவோம். போடு, நம்ம டீம்மேட்டும் நம்ம கூட தான் வராங்க. சூப்பரு. க்ரீன் நம்ம சேனலோட கலர் இது. பார்த்துக்கோதி, சூப்பர். இன்னொன்னே ஒன்று. ஓகே இப்போ அங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சு வந்திருக்கேன். ஸோ இது இதில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமான்னு உளறேங்க, பயங்கரமாக உளறேன். எதுக்கு உளறேன்னு எனக்கே தெரியல. பொறுமையாக போ. பாடி போயாச்சுங்க ஒரு வழியா. ஸோ இங்கேருந்தா ஐயோ என்னடா இது, என்னங்க இது நமக்கு வந்த சோதனை. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துடும். இருங்க, என்னடா இது ரீஸ்பான் ஆக மாட்டேங்குது. இப்பாச்சு. இங்கே இருந்தால் நினச்சேன், என்னடா அவ்வளோ தூரம் கொண்டு வந்து திரும்ப விட்டுருச்சேன்னு.
ஸோ ரெட் கலரில் பார்த்து பொறுமையாக போகணும். விழுந்துட்டோன்னா சோழி முடிஞ்சு ஜம்ப் பண்ணு போடு வேறு மாதிரி இங்கே இப்போது. ஸோ நம்ம சேனலோட கலரில் நடப்போங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருங்க. பொறுமை எனி கேமர். ஸோ அப்படியே இருங்க, மெதுவாக போவோம். எனக்கு பயமாக இருக்குது, விழுந்துருவேணும் ஒன்று. பொறுமையாக போவோம். பொறுமை. சூப்பர். அவ்வளோதாங்க, செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்களா மேஷ்மெலோன்னு நினைக்கிறேன். இது அப்படி தான் தெரியுது எனக்கு பார்க்க, ஏதோ ஒன்று. ஸோ அப்படியே மெதுவாக அப்படி இன்னும் ஒரே ஒரு இது. அவ்வளோதாங்க, நம்ம திரும்ப நம்ம டைமென்ஷனுக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன ஆக போதோ தெரியல. சாரா என்னங்க சார்? ஹலோ யாகுரா. இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப லேட்டு பண்ணியிருக்கோங்க, அதை தான் நினைக்கிறேன் சொல்ல வராரு. யுவர் கோன் பி கிஷன் ஃபார் த ஓகே ஆமாங்க, அதை தான் சொல்ல வராரு. நம்ம வந்து ரொம்ப லேட்டாக மிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏதோ ஒன்று. இப்போ திரும்ப கிளாஸ் ரூமுக்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. த டோர் இஸ் ப்ரொடெக்டட் பை லேசரிங்கா. யூஸ் த கரெக்ட் டு கெட் இன்டு த வெண்ட்டா. நம்ம இங்கேருந்து வெண்ட்டுக்குள்ளே போய் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் டோரில் அது வந்து லேசர் லைட்டிங் நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் மேலே அப்படியே மேலே வெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இருங்க பொறுமையாக போவோம். எனக்கு ஜம்ப் பண்ணி போவோம். அதை முடியலங்க என்னால். ஐயோ ஜம்ப் பண்ண முடியல. இன்னொரு தடவை போடு வேறு மாதிரி. ஸோ ஜம்ப் பண்ணி உள்ளே வந்துட்டோம், வென்டிலேட்குள்ளே வந்துட்டோம். எந்த பக்கம் போகணும்னு தெரியலையே, லெஃப்டா ரைட்டா ஏதோ ஒரு ரூட்டு போவோங்க. ஸோ இங்கே இருக்குது, இங்கேருந்து தான் கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இறங்கியாச்சு. ஸோ இது என்ன இது டோரா? ஐயோ ஒன்றும் காணோம். இங்கே என்னமோ காட்டுது. ஆமாங்க, இந்த லேசர் லைட்டிங்கெல்லாம் ஆஃப் ஆகுது பாருங்கள். சூப்பர் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணி போகலாம். ஸோ வந்த வழியாவே திரும்ப போகணுன்னு நினைக்கிறேன். ஏறிப்போ ஐயோ என்னடா ஆச்சு? ஸோ ஏறி போயிடுவோம். நான் வந்து இது மொபைல் வெர்ஷன் தான், இன்னும் பிசி வெர்ஷன் என்கிட்ட இன்னும் பிசி இல்லை. கண்டிப்பாக நான் பிசி வெர்ஷனும் ப்ளே பண்ணுவேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் பிசி வாங்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா ப்ளே பண்ணுவோம் பிசி வெர்ஷன். ஓகேவா? பயங்கரமாக வளர்றீங்க. இங்கிலீஷ் கிராமரெல்லாம் பயங்கரமாக மிஸ்டேக் ஆகுது நான் வள கொலன்னு பேசும்போதே. ஸோ ஓகே, செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம். என்னடா ஒன்றுமே காணா? அதான் நான் பார்த்தேன். ஆக்டிவேட்டிங் லேசரிங் வி கேன் லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்கேப்பா. ஓகே, நம்மலாம் எந்த மாதிரி எஸ்கேப், லாவா எஸ்கேப்பே தாண்டி வந்துட்டோமா? ஸோ இது லேசர் லைட்டிங். சொல்லி வாய முடியலங்க. ஸோ இது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் யாருக்கிட்ட இதெல்லாம் கஷ்டம், நம்மளாவது கஷ்டம் படுறதாவது. இங்கே பாருங்கள், சூப்பர். இது ஸோ நம்மளால் ஈஸியாக தாண்டிடுவோம். இது போடு, இன்னும் 2 பாக்ஸ் தான். நம்மளுக்கெல்லாம் இது ஈஸிங்க. போடு வேற மாதிரி. ஐயோ சொல்லி வாய முடியல. ஒரே அசிங்கமாக போச்சு குமார். ஸோ திரும்ப ரீஸ்பான் ஆகிட்டோம். இருங்க கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீனை மேலே நகர்த்திட்டு மூவ் பண்ணுவோம். அப்போ தான் கரெக்டாக தெரியுது. இன்னும் 2 இருக்குது. ஓகே, இன்னும் ஒன்று இருக்குது. பயமாக இருக்குது. ரைமிங்கெல்லாம் வருது பயத்தில். அதை மட்டும் தாண்டிட்டா முடிஞ்சு. போடு வேற மாதிரி தாண்டியாச்சுங்க நம்ம. ஸோ அவ்வளோதான், இந்த மிஷின் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. என்ன சவுண்டு கேட்குது? ஒன்றும் இல்லை நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு டோர் இருக்குது. அண்டவா குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி குறுக்க ஒன்றுமே வரக்கூடாது. ஒன்றும் வரல எனக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நான் நினச்சேன். நான் இது வந்து கண்டிப்பாக நினச்சேன். இது வந்து என்ன சொல்கிறது, பி கேர்ஃபுல்லாக போங்க, அது லாவான்னு தான் நினச்சேன். அது பார்த்தாவே தெரியுது. ஸோ எட்டி தாங்க பார்க்க போனேன். ஆனால் மூமெண்ட் தானாக போயிடுச்சு. ஸோ விடுங்க, இந்த கேட்டு மேலே அப்படியே தவணும். ஸோ அந்த ஓட்டைக்குள்ளே ஓட்டைக்குள்ளே குதிச்சோன்னா போச்சு, நம்ம சோழி முடிஞ்சு லாவாக்குள்ளே தான் விழுகுவோம். ஸோ லாவாக்குள்ளே விழுகாமல் அப்படியே பொறுமையாக போயாச்சு. பொறுமையாக போவோங்க. இங்கேருந்து பக்கத்தில் ஜம்ப் பண்ணோம். அவ்வளோதாங்க, ஜம்ப் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு இது இருக்குது போடு. அவ்வளோதாங்க. இப்போ கரெக்டாக பார்த்து அந்த ஏணி மேலே ஜம்ப் பண்ணணும். ஸோ அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பொறுமை. ஓகேங்க, ஜம்ப் பண்ணிட்டோம். பயந்தே போயிட்டேன் ஒரு செகண்ட், கீழே விழுந்துருவோமான்னு. ஸோ அப்படியே லைட்டாக மூமெண்ட்டாக பண்ணுவோம். என்ன பயமாக இருக்குது எனக்கு. நடுவில் வேறு ஓட்டை வேறு கொடுத்துருக்காங்களா, கீழே விழுந்துருவோமோன்னு பயமாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, வந்துட்டோம். அந்த பக்கம்லேருந்து இந்த பக்கம் வந்துட்டோம் நம்ம. அங்கே பாருங்க, லக்கி சாரி நாட் லக்கியா தலைவா, அங்கிட்டிருந்து வரேன். ஸோ உன்னால் வர முடியாதியா? ஐயோ சூப்பருங்க, அவன் எங்கிட்டிருந்து வரான் பாருங்க. ஆனாலும் அவனால் வர முடியல. இது அதில். ஸோ பார்த்து பொறுமையாக போவோம். இதில் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் மாட்டி செத்தோங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. இது வந்து ஐஸ் கிறிஸ்டலா என்னன்னு தெரியலங்க. இது ஒன்றும் புரியல எனக்கு. ஸோ அப்படியே மெதுவாக
ஐயோ நினச்சேன் அங்கே மாட்டும் போதே செத்துருவேன் நினச்சேன். பட் முன்னாடி வந்து செத்துட்டேன். ஓகே ஓகே. இவன் வந்துட்டாங்க. அங்கிட்டு வரலாமா? இவன் வந்து மைண்டை யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அந்த பக்கம் வந்து வந்திருக்கான். சே நம்ம வந்து மொக்கையை லாவாவை தாண்டி வந்துட்டோமேங்க. ஸோ விடுங்க, அது கஷ்டமான விஷயந்தான். பட் பரவாயில்ல, தாண்டி வந்துட்டோம் நம்ம. ஆஹாப்பா அவங்க செத்துட்டாங்க அவன். ஐயோ கடவுளே. லக்கி சாரி நாட் லக்கிங்க பேர். நாட் லக்கின்னு வச்சுட்டு பயங்கரமான லக்கி வச்சுருக்கேடா நீ. ஓகே ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ அப்படியே மெதுவாக போவோம். அப்படியே கொஞ்சம் டச் ஆச்சுனாலும் போச்சு, நம்ம சோழி முடிஞ்சு தான். மெதுவாக போவோம், ஏன்னா எனக்கு கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீட் கொடுக்கவே பயமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரோப்ளெக்ஸ் கேம் ப்ளே. அதனால தான் கொஞ்சம் பயத்தில் அப்படியே ஸ்லோவாக நடக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் சோடா. ஐயோ ஏறிக்கிட்டு இருக்கேன். இல்லை உள்ள அந்த சோடாலாம் வராது, அந்த எதிர்பார்க்கலாம் கிடையாது. சாரி அந்த எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. ஸோ என்ன சொல்கிற தலைவர், கெட் இன்டு த டோர் ஆன் த அதர் சைடு. நம்ம அதர் சைடு டோருக்கு போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இங்கேருந்து நம்ம அதர் சைடு டோருக்கு போகணுன்னா இங்கே பாருங்கள் பென்சிலு. சூப்பர். இங்கே பாருங்கள் பென்சிலோட பேக் சைடு. இது ஸ்கேல். ஐயோ என்னையா இது சும்மா. இது வந்து கேமோட டெவலப்பர் வந்து நல்லாவே கொடுத்துருக்காரு. இது சூப்பர் பாஸ் தலைவா, சூப்பர்யா. அப்படியே மெதுவாக இந்த எரேசர் மேலே திரும்ப ஜம்ப் பண்ணும். திரும்ப இந்த பென்சில் மேலே ஜம்ப் பண்ணிடு. ஓஹோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஓகே இங்கே பாருங்கள் யாரோ தக்காளி சட்னியை கொட்டி வச்சுருக்காங்க. சூப்பர். ஸோ இங்கே ஒரு டோர் இருக்குது. அட கருமவன், திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்கோமே. ஸோ இது லாவா தான். ஸோ அதனாலவே பொறுமையாக கொஞ்சம் ஜம்ப் பண்ணி போவோம் நம்ம. பொறுமை வேணும் வாழ்க்கையில் என்னைக்குமே. ஓகே இன்னொன்று பொறுமையாக ஜம்ப் பண்ணோம். ஐயோ முடிச்சு தலை தனியாக கலண்டி போச்சுங்க. ஐயோ பக்குங்க. இதில் வந்து நிறைய பக் இருக்குங்க. கொஞ்சம் அந்த பக்கு கிளியர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், நம்மளால் முடியாது. ஸோ விடுங்க. இங்கேருந்து அங்கேருந்து கொஞ்சம் ஓகே இந்த இடத்துல தான் செத்தேன். இன்னொரு பாக்ஸ் இருக்குங்க. குதிச்சிடறா கைப்புள்ள. குதிச்சாச்சு. இன்னும் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணணும். ஆண்டவா கீழே விழுகாமல் பார்த்துக்கோ, அதுவே போதும். ஜம்ப் பண்ணிடுறா. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருந்துருக்கேன். ஒன் ஆஃப் திஸ் லாக்ஸ் ஹேவிஸ். புரியல என்னமோ சொல்கிறாருங்க அவர். என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, எனக்கு புரியல, சத்தியமாக புரியல. அவர் என்னமோ சொன்னாருங்க, எனக்கு சத்தியமாக புரியல. ஐயோ ஸோ எங்கள் டோருக்கு ஓப்பன் பண்ண முடியலங்க. அதை ஆஹா அவர் சொன்னதை வேற நம்ம கேட்கவே இல்லைங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் ஆகிடுச்சு, அதனால தான் என்னால் கேட்க முடியல, படிக்க முடியல. ஆஹா என்னடா பண்ணுறது இப்போது? இது மேலே ஏறி எங்கேயும் போக முடியலங்க. சொல்லியா என்னையா சொன்ன நீ? அடே சொட்டை சரி மொட்டை எல்லாம் முடி இருக்குங்க எங்களுக்கு. ஐயோ எங்கிட்டா போகிறது? இந்த டோர் வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏறிக்கிட்டு ஏறவும் முடியலங்க. ஆஹா என்னடா பண்ணுறது? இந்த டோர் வேறு ஆணி அடிச்சு வச்சுருக்காங்க. ஐயோ ஒரு ஆணியை பிடுங்க முடியாதுங்க நம்ம கையால். ஐயோ டே மொட்டை சொல்கிறா. ஐயோ உனக்கு முடி வேறு இருக்குங்க. மொட்டைன்னு கூட முடியல, சொட்டைன்னு கூட முடியல. ஐயோ சார் வெளியே போக முடியுமா பார்ப்போம். ஐயோ இந்த இடமா? இங்கே ஒரு டோர் இருக்குங்க, இங்கே பார்ப்போம். ஆஹா இது திறக்க முடியலங்க. போச்சு, சோழி முடிஞ்சு. அவன் என்னமோ சொன்னான், அப்போதே படிச்சிருக்கணுங்க. சே தலைவா சொல்லியா. ஐயோ ஏன் அப்படி படுத்துற? அவன் சொல்ல மாட்டாங்க. எங்கே பாருங்க எங்கே நின்றுருக்கேன்னு அவன் சொல்ல மாட்டான். ஸோ நம்ம தான் தேடணும்னு நினைக்கிற ஹிண்ட்டு. ஐயோ இந்த டோர் வேறு திறக்க மாட்டேங்குது. ஆஹா என்னங்க பண்ணுறது? இப்போ மாட்டிக்கிட்டோம். ஐயோ மேலே ஏறி இருங்க ஒரு செகண்ட் இருங்க. இதுக்குள்ள சீக்ரெட் வென்டிலேட்டர் இருக்குங்க. சனியம் பிடிச்சிருங்க. சொல்லவே இல்லை சைக்கோஸ் டே. ஏன்டா அப்படி படுத்துறீங்க? ஸோ அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் நான் தான் படிக்கலை. ஓகே முன்னாடி காத்தாடி நினைக்கிறேங்க. நம்மளை மூமெண்ட் பண்ணவே விட மாட்டேங்குது. ஸோ பொறுமையாக நம்ம மூமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டோன்னா பின்னாடி வந்துடுறோம். ஸோ மூமெண்ட் பண்ணுறதை விடாமல் அப்படியே நம்ம ஆகிக்கிட்டே இருக்கணும். போயிரு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. போயிரு என்றைக்குமே. அவ்வளோதாங்க வந்தாச்சு. க்ரீன் லைட்டை டச் பண்ணியாச்சு. செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் கீழே ரெட்டாக என்னமோ போகுது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் ஜம்ப் பண்ண நினைக்கிறேன். இங்கே வரட்டும், அது கீழே வரட்டும், அந்த பக்கத்தில் வரட்டும். ஸோ குதிச்சதா இல்லை புரியல எனக்கு. ஒருவேளை நம்ம ரெட் கலர் மேலே ஜம்ப் பண்ணக்கூடாதோ? இருக்கலாம். ஸோ இந்த அப்படியே ஜம்ப் பண்ணி பார்ப்போமா? இருங்க அது இந்த பக்கம் வரட்டும். அது இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். திரும்ப போட்டும். அவ்வளோதான். இப்போ போவோம். யாகுரா சூப்பர்.
ஆமாங்க, இதுதாங்க கரெக்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தப்பாக தான் யோசிச்சுருக்கோம். அங்கே யாரும் நின்றுருக்காங்க, போய் பார்ப்போம் யாருன்னு. ஹாய் சார், லுக்ஸ் லைக் வி ஹாவ் கோ டு த ஸ்விம்மிங்கா? ஆமாம், இதுதான் கான்செப்ட்னு நினைக்கிறேன். அது தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ குதிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. குதிச்சிட்றா, குதிச்சாச்சு. நல்லா இருக்குங்க, இது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டேன். ஐயோ, இங்கே பாருங்கள், என்னடா பண்ணணும் இப்போ? ஒன்றும் புரியல எனக்கு. கீழே ஏதாச்சும் சீக்ரெட்டு? இங்கே பாருங்கள், சேம் சீக்ரெட் டனல் இருக்குது, அதுவும் தண்ணிக்குள்ளே. சூப்பர். கீழே ரன்னிங் டைம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த மிஷினை முடிக்கிறோன்றதுக்காக டைம் வந்தது. ஸோ அந்த டைமுக்குள்ளே அந்த கொடுத்துருக்க அந்த மிஷினை முடிச்சிடணும். ஒரு மிஷினுக்காக போகும்போது டைமர் புதுசாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே என்ன மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே தான் போகணும். போக முடியலங்க. வெயிட் பண்ணி மெதுவாக பொறுமையாக போகிறோம். ஓகே, தண்ணி வந்துருச்சு. மேலே போய் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அங்கே பாருங்கள், கால் தெரியுது. நம்ம மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாம், மேலே வந்துட்டோம். மேலே போ. அவ்வளோதாங்க, மேலே போயாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்களா, அந்த தலைவன், அந்த நாதாரி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நம்ம என்ன சொல்கிறது, ஏதாச்சும் கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணி வந்திருப்போம். ஸோ ஃபன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்னடா இப்படி வச்சுருக்கீங்க? ஸோ எப்படி போகிறது? பேசாமல் ஒரே ஓட்டம் ஓடிடுவோமான்னு பயமாக இருக்குங்க. ஓடிடுவோம், வேறு வழி இல்லை. ஐயோ, ஓடு ஓடிடு. இது புரியலைங்க எனக்கு. சாவலை, ஒருவேளை பக்கா இருக்குமான்னு என்னமோ தெரில. நம்ம கரெக்டாக வந்துட்டோமா இல்லை பக்கா, ஒன்றும் புரியல எனக்கு. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்குது பாருங்கள், செக் பாயிண்ட்டு. ஸோ இதையும் பிடிச்சிருவோம். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், டாய்லெட்டு. இங்கிட்டு உமன்ஸ், அங்கிட்டு மென்ஸ். ஓகே, நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணி முடியலங்க, போக முடியல. அப்போ நம்ம டாய்லெட்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம கேர்ள், அதனால கேர்ள் டாய்லெட் ஓப்பன் பண்ண முடியலங்க அதை. ஸோ இந்த டோரும் ஓப்பன் பண்ண முடியல. கேர்ள் டாய்லெட்டும் ஓப்பன் புரியல எனக்கு. இல்லை, சத்தியமாக புரியலங்க. கேர்ள் டாய்லெட்குள்ளே போகும்போது ஓப்பன் ஆகலை. பாய் டாய்லெட், என்னடா கான்செப்ட்டு? கொய்யால டெவலப்பரா, என்னடா இது கான்செப்ட்டு? ஒருவேளை நம்ம யாகுரான்னு பேர் வச்சு நல்லா பையன் நினச்சிட்டாங்களான்னு ஏதோ ஒன்று விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், அந்த இது மிதிக்காமல் போனதால மேலே போயிடுவோம் நம்ம. இதுதான் பெட்டர் நமக்கு. ஸோ அப்படியே சைடில் அவ்வளோதாங்க. ஸோ இங்கேருந்து ஜம்ப் பண்ணி தான் அவனு, வேறு வழியில் ஏறி வா. சாரி, ஏறிப்போ. பயங்கரமாக வளர்றேங்க. இங்கே ஒரு டனல் இருக்குது. வெளியே வந்துட்டோமா என்ன? ஸோ வெளியே வந்துட்டோமா என்னன்னு தெரியலங்க. இது மண்ணுக்குள்ளே போகிற வழி மாதிரியே இருக்குது எனக்கு. அப்படி தான் இருக்குது பார்க்கவே அது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்கிட்டா போகணும்? எங்கிட்ட ஒரு பக்கம் போகிறேன், எங்கிட்ட கனெக்ட் ஆகுமோ தெரில. கரெக்டான வழிக்கு தான் வரோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நாட் லக்கி, இவன் வந்துட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான். ஸோ செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம் நம்ம. ஸோ ஓகே, நம்ம ஆள் பாருங்கள், அங்கே போகிறாரு. அவர் பின்னாடியே போவோமா? சரி, ஓகே, போய் புரியல எனக்கு. இது மேலே ஜம்ப் பண்ணக்கூடாதான்னு, இல்லை ஜம்ப் பண்ணி போகணுமா? எனக்கு ஒன்றும் கான்செப்டே புரியல. வெயிட் பண்ணுங்கள், ஜம்ப் பண்ணி போய் ஆமாங்க, ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சைடில் பாப்பா அப்போ தான் கிளியராக தெரியும். ஸ்க்ரீனை கொஞ்சம் சைடில் கூட்டி இப்போ ஜம்ப் பண்ணிடுவோங்க. போடு வேற மாதிரி. எப்படி நாங்களும் சிக்கமாக மாதிரி டேலண்ட் தான். ஸோ அப்படின்னு கொஞ்சம் ஓகே, இது போதும். ஸோ ஜம்ப் கரோ பண்ணியாச்சுங்க. இன்னும் ஒன்று இருக்குது, ஜம்ப் பண்ணியாச்சுங்க. இப்போ மேலே ஏறி போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, வெளியே வந்துட்டோமா? மிஷின் கம்ப்ளீட்டடா? என்னடா இது இன்னும் தப்பிக்கலை? சரி இருங்க. கீழே பார்த்தீங்களா, க்ரீன் கலராக இருக்குது. என்ன கருமண்டா அது? பச்சை கலரில் என்ன கொடுத்துருக்கீங்க? ஸோ ஏதோ ஒன்று ஜம்ப் கரோ. ஐயோ போச்சு. அது ஆசிட் பச்சை கலராக இருக்கும், எனக்கே தெரிலங்க. ஸோ அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடும். இப்படி ஒன்று, இங்கே ஒன்று, இன்னும் ஒன்று. அவ்வளோதாங்க, முடிச்சு. கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டோம். போடு வேற மாதிரி. ஸோ இங்கே சேம் அதே தான். இந்த வழியாக போவோம் நம்ம. கீழே பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் இருக்குது. ராங்கான ரூட்டுக்கு வந்துட்டோம் போலங்க. இதுக்கப்புறம் வழியே இல்லைங்க. ஐயோ, வழி இல்லை. அங்கே இருக்குங்க. ஸோ நம்ம அந்த பக்கம் போவோம். அங்கே இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் இருக்குது. ஸோ ராங்கான ரூட்டில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். திரும்ப அந்த பக்கமே போவோம். இருங்க, கரெக்டாக பார்த்து பொறுமை. என்ன அவசரம் சொல்லு, அவசரம் கொடுக்கா இருக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே அதுக்கப்புறம் இங்கே. அவ்வளோதாங்க. இங்கேருந்து இங்கேக்கு ஜம்ப் பண்ணுமா? போடு வேற மாதிரி. நாங்களாம் யார் ப்ரோ பிளேயர்ஸ்மா? ஓகே, பயங்கரமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இங்கே. அவ்வளோதாங்க, சூப்பர். இப்போ எங்கடா அந்த ஏணி பார்த்தீங்க, ஆளக்காலாம். இல்லையா, இங்கே இல்லையா? கொஞ்சம் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணும்.
கரெக்டாக பொறுமை ஓகே ஓகே இன்னும் ஒன்று இருக்குது. ஜம்ப் பண்ணியாச்சு. ஜம்ப் பண்ணிடுடி. நான் பொண்ணுன்றதே மறந்துட்டு பேசுகிறேங்க. சரி ஏதோ ஒன்று. இப்போ ஏணி மேலே ஏறணும். ஏற முடியலங்க என்னால். எப்படி ஏறுறது? ஐயோ ஏணி மேலே ஏற முடியலங்க. இருங்க ஜம்ப் பண்ணி பார்ப்போமா? முடியலங்க. என்னடா கான்செப்ட் இது? பக்கான்னு. ஐயோ என்னால் ஏறவே முடியல மேலே. இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். விடாமுயற்சி தாங்க விஸ்வரூபம். முடியலங்க. எப்படி ஏறுறது? நம்ம அங்கேருந்து ஓடி வந்து ஜம்ப் பண்ணுமா? ஆனாலும் முடியல. இருங்க இங்கேருந்து ஓடி வந்து இப்படி. ஐயோ முடியலங்க என்னால். ஐயோயோ பக்கு கிக்கு ஆயிடுச்சுடா. நல்ல வேலைங்க தப்பிச்சிட்டோம். நான் கூட தப்பிக்க முடியாதோன்னு நினச்சிட்டேன். ஸோ முடிஞ்சான். கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துட்டாங்க. சூப்பர். நம்ம வந்து இந்த எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வந்து இது ஸ்கூல் எஸ்கேப் தான். நம்ம வந்து இதில் டீமாக ப்ளே பண்ணுறது நருட்டோ கேம்ஸ் அண்ட் இந்த மாதிரி கிரானி கூட இருக்குது இந்த ரோப்ளெக்ஸ் கேமில். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து எந்த கேம் ப்ளே வேணும்னு. ஸோ அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன். எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை லவ் யூ ஆல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து ஃபன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ கேர்ள் யூடியூபர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணிட்டு ஓகே பாய்.